Hi friends, welcome to Daily Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் 4 டாபிக்ஸை எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ், தென் நியூஸ்ல வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்கறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுவும் பார்த்துவோம். தென் அது ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி கேட்டிருக்காங்க அது மாதிரி லிங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக எக்ஸாமுக்கு தேவையான எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்ப்போம். கண்டிப்பாக அதுலேயும் வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, வாட் இஸ் த இந்தியா ஆஸ்திரேலியா யுரேனியம் சப்ளைஸ் அக்ரிமெண்ட். இந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரில் வந்துச்சு. இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா யுரேனியம்ன்றது ரினியூவல் எனர்ஜி. சைனா வந்து இம்போர்ட் பண்ணுறதை நம்ம வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் யூஸ்வலாக ப்ராக்டிஸ் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி இஸ் லொக்கேட்டட் இன் ஏ ஜெனீவா, பி பாரிஸ், சி வியன்னா, டி ஹாக். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி வியன்னா. நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இந்தியா ஆஸ்திரேலியா வந்து யுரேனியம் எக்ஸ்போர்ட் டீல் வந்து பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. கிட்டத்தட்ட 2015ல வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா இந்தியா நியூக்ளியர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல இருந்து. இது வந்து ரீசெண்டா வந்து என்னாச்சுன்னா, ஓகே ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ நம்ம ஈஸியா வந்து இப்போ வந்து யுரேனியத்தை வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, பீஸ்ஃபுல் பர்பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி 5 அது மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி சேஃப்கார்டு வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்போ அக்ரிமெண்ட் வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்தியா வந்து எந்த ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டி அதுக்கு வந்து ரிலவெண்ட்டாக வந்து சைன் பண்ணிக்க மாட்டாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து 1965 அந்த ரேஞ்சில் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மோர் கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து சப்மிட் பண்ணால், ஜப்பானில் வந்து ஒரு பேரழிவு நடந்துச்சுல, ஹிரோஷிமா நாகசாமி அது மாதிரி வந்து திருப்பி ஏற்பட்டுரும். அதனால் வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைம் லிமிட் பண்ணிட்டாங்க. அந்த 5 கண்ட்ரிஸ் தான் வந்து என்னென்னா யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் யாருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு டீல் சொல்லிட்டுப்பாங்க. இந்தியா வந்து ஏன் அப்போஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 5 கண்ட்ரிஸ் மட்டும் ஏன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கணும், நாங்கள் வந்து எங்களோட செக்யூரிட்டிக்காக வந்து நாங்களும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் வந்து இதனால் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி வந்து நிறைய வந்து சேங்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம பாகிஸ்தான், இஸ்ரேல் அது மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம், நார்த் கொரியா இவங்கெல்லாம் வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு லிமிடேஷன் கொண்டு வரும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ வந்து இதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் நியூக்ளியர் ட்ரேட் ரிலவெண்ட்டாக வந்து இந்த ஆர்மட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து தரக்கூடாது அது மாதிரி வந்து ஒரு சேஃப்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஏன் இது மாதிரி அக்ரிமெண்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது முக்கியமான ஒரு பாயிண்ட் சிம்பிள் என்னென்னா, 2008ல் வந்து என்னென்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா, புட்டின் அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் சார் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து என்னென்னா, நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இது பண்ண மாட்டோம். ஸோ வந்து அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அதை வந்து பீஸ்ஃபுல்லாக இது பண்ணலாம். அது மாதிரி வந்து மேஜராக வந்து யார்கிட்ட சைன் பண்ணாங்கன்னா, யூஎஸ் கிட்ட மட்டும் தான் சைன் பண்ணாங்க அந்த அக்ரிமெண்ட். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அவங்ககிட்டலாம் சைன் பண்ணாமல் ஜஸ்ட் யூஎஸ் கிட்டவே வந்து பண்ணதுனால ஒரு மேஜரான பவர்ஃபுல் கண்ட்ரியா ஓகே, அதனால் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் அது மாதிரி ஒன்று இருப்பாங்க. அதாவது 48 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து மெம்பராக இருப்பாங்க. அவங்க வந்து ஓகே நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணலாம் அது மாதிரி சொல்லிட்டு யுரேனியம் அது மாதிரி வந்து நியூக்ளியர் இது பண்ணுறத வந்து பீஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணலாம் அது மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது மூலமாக தான் இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து யுரேனியம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் என்ன யூஸ்ஃபுல்னா, நம்ம யுரேனியம் இம்போர்ட் பண்ணுறோமா, அதனால் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் வந்து ஃபியூயல் சப்ளை வந்து ஈஸியாக இருக்கும். தென் வந்து நெட் ஜீரோ கோல்ஸ் 2017 வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து நான் ஃபியூயல் அது மாதிரி ரீச் பண்ணோம் சொல்லியிருக்கோம்ல, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் வந்து ஒரு டீஃபன் மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா பசிபிக் ஓஷனில் வந்து ஒரு டாமினன்ட் பவராக இந்தியான்னு வரதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான வேல்யூ அடிஷன் பார்த்துக்கலாம். ஆஸ்திரேலியா இந்தியா நியூக்ளியர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் இது வந்து சைன் பண்ணது 2004, கேம் டு போஸ்ட்னா 2015. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா யுரேனியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. தென் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில் இது வந்து 1957ல் வியன்னா ஆஸ்திரேலியா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இதனுடைய பர்பஸ் என்னன்னா, பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணும். தென் வந்து ப்ராலிஃபரேஷன் யார் வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து கிரியேட் பண்ணாமல் ஓவர் வந்து கிராஸ் பண்ணாமல் மானிட்டர் பண்ணுறதும் இவங்களோட பர்மிஷனாக தான் இருக்கும். தென் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் பார்த்தோம்ல அந்த 48 மெம்பர்ஸ், இதில் வந்து
ஆஸ்திரேலியா வந்து மெம்பராக இருக்காங்க. இந்தியா வந்து இதுலேயும் மெம்பர் இல்லை. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நியூஸில் வந்தால் இந்தியா மெம்பராக இருக்காங்களா இல்லையா, இல்லாட்டி நியூஸில் வந்த கண்ட்ரி வந்து மெம்பர் இருக்காங்க, அதை வந்து ஞாபகம் வச்சா நம்ம எலிமினேஷன் மூலமாகவும் ஈஸியாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் வந்து 1975 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனோட எய்ம் என்னன்னா மல்டிநேஷனல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிசீம் ஃபார் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நியூக்ளியர் எனர்ஜி சோர்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து என்னன்னா நியூக்ளியஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாமா இல்லையான்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகே, இந்தியா வந்து இதில் வந்து மெம்பராக இல்லை. ஆனால் வந்து என்எஸ்சி வந்து 2008 வந்து வேவர் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி சொன்னது தான். அமெரிக்கா பிரசிடென்ட்டும் இந்தியா பிரைம் மினிஸ்டரும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு ரூல்ஸ் வந்து ஃப்ரீம் பண்ணியிருக்காங்க. யுரேனியம் எடுத்துக்கிட்டால் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து பிரைமரி ஃபியூல் ஆக்ட் பண்ணும். இது வந்து லோ கார்பன் சோர்ஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது யூஸ் ஆகும். மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யுரேனியம் யாருன்னா கஜகஸ்தான், கனடா அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே மேம், இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1. இந்தியா India, despite having uranium deposits, depends on coal for most of its electricity production. Statement 2. Uranium enriched to the extent of at least 60% is required for production of electricity. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கரெக்ட். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 50% மேலே வந்து நம்ம வந்து கோலை தான் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 20% இருந்தாவே போதும். அது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து யூரேனியம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 90% என்ரிச் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கேன் பயோகேஸ் எய்ட் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி? அந்த ரிலவெண்ட்டாக எடிட்டோரியல் வந்துச்சு. இது வந்து பயோகேஸ்ன்றது அடிக்கடி நியூஸில் வருது. ஸோ எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு வந்து எந்தெந்த டாபிக் படிக்கணும், எக்ஸாம் ரிலவெண்ட்டாக அது மாதிரி வந்து கன்ஃபியூஷனாக இருந்தால் நம்ம ப்ரைவேட் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அதில் வந்து நாங்கள் வந்து டெய்லியும் வந்து இது மாதிரி ஹைலைட் மேனரில் வந்து நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னா க்ரீன் கலர் வந்து எக்ஸாம் ரிலவெண்ட்டாக டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர் வந்து மெய்ஸ் வேல்யூ எடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதனால் வந்து இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது 2 hours எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் 45 minutesல என்டையராகவும் கவர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட், த சேட் இனிஷியேட்டிவ் இஸ் primarily associated with promotion of green hydrogen, compressed biogas, C biodiesel, D solar energy. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி compressed biogas. சரி, நியூஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ. இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் சிபிஜி டு ஸ்ட்ரென்தன் எனர்ஜி செக்யூரிட்டி, கட் க்ரூட் இம்போர்ட்ஸ், சப்ளை, ஃபார்மர்ஸ் இன்கம். ஓகேங்களா, அது ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா வந்து எனர்ஜி செக்யூரிட்டி நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரிசிட்டி வந்து டிமாண்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்தியா வந்து மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரிஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்துட்டா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வந்து சிபிஜே ப்ரொமோட் பண்ணால் இந்த எனர்ஜி டிமாண்ட் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் க்ரூட் இம்போர்ட்ஸ். இப்போ பாருங்கள், நேற்று கூட யூஎஸ் வந்து ஈரான் வந்து வார்ஸ் போயிட்டே இருக்குது. அதனால் ஸ்டேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் டிஸ்டர்ப் வந்து அகைன் போச்சு. அதனால் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து எவ்வளோ அதிகமாகிடுச்சு. அதனால் தெரியல. ஸோ வந்து அதை வந்து அது மாதிரி அன்சப்போர்ட்டட் அது மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்ம இம்போர்ட் டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் ரிலையன்ட் ஆகிறதுக்கும் இந்த சிபிஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து இது பண்ணும். ஏன்னா வந்து கம்ப்ரஸ் பயோகேஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து மேக் பண்ணுற கிராப் அதனோட ரெசிடியூ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடிஷ்னல் இன்கமாகவும் இந்த சிபிஜி வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. Then, despite policy support, biogas sectors remains below expectation due to national and infrastructure challenges. நிறைய பாலிசி கொண்டு வந்துட்டாங்க சிபிஜி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின் பார்த்தோம்ல ஷேட், கோத், தர்பன் அது மாதிரி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஃபினான்ஷியல். அதாவது ஒன்றும் அவங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய மெக்கானிசம் வந்து இது பண்ணணும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நிறைய இருந்தால் தான் கரெக்டாக வந்து சிபிஜியாக வந்து அந்த வேஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அது ஒன்றும் மீட் பண்ணாமல் இந்தியா வந்து இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் எடிட்டோரியல் கால்ஸ் ஃபார் கிரேட்டர் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் ஃபீட்பேக்ஸ் அது மாதிரி ரெக்கமெண்டேஷனும் சொல்லியிருந்தாங்க. எடிட்டோரியல்ஸ் இந்த கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 85% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தது தான். இதனால் வந்து எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் எசென்சியல். அதாவது வந்து நம்ம வந்து எடிட்டோரியல் நான் சொல்லிப்போம், கல்ஃப் கண்ட்ரிஸ் மட்டும் பெட்ரோல் வந்து வாங்காமல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ரஷ்யா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், வெனிசுலா, சவுத் அமெரிக்கா அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அதை சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி பண்ணால் மட்டும் நம்மளுக்கு சொல்யூஷன் வராது. நம்ம வந்து அந்த பெட்ரோல் மட்டுமே இல்லாமல் டைவர்சிஃபிகேஷன், நேச்சுரல் கேஸ், சிபிஜி அது மாதிரி வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த எதிரிகள் வந்து வேலிடேஷன் சொல்லியிருக்காங்க. சிபிஜின்றது ஒரு ஆர்கானிக் வேஸ்ட். இது வந்து அனரோபிக் டைஜஷன் ப்ராசஸ் மூலமாக மேக் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா சிஎன்ஜி டிரான்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் இஷ்யூவில் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறத சிபிஜி மூலமாக வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது
கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்க்கு பதிலாக சிபிஜியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹை கேபிட்டல் காஸ்ட், அதாவது பில்டிங் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நிறைய வந்து காசு ஆகும். இன்அடிக்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது. தேர்ட் வந்து என்னன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த செக்டரில் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. கவர்மெண்ட் மட்டுமே நினைச்சா வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று. அதே ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஃபீட் ஸ்டாக் அவைலபிலிட்டியும் ஒரு சேலஞ்சாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிபிஜி வந்து சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜி கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து மேண்டேட்டரியாக வந்து அடிஷன் பண்ணணும் ஆமாம் சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சிக்னிஃபிகன்ஸோட கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சிபிஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்தியாவோட எனர்ஜி செக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஸ்டபிள் பார்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டபிள் பார்னிங் நம்மளுக்கு தெரியும். பஞ்சாப் ரீஜனில் வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் டூரேஷன் இருக்கும், கரிபி டு ரபி அந்த சீசன் வந்து மாற்றதுனால. ஸோ வந்து என்ன பண்ணாலும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து மாட்டுக்கு அது மாதிரி வந்து அந்த நெல்கதிர் அறுத்தா யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால ஃபீல்ட்லேயே வந்து பர்ன் பண்ணுருவாங்க. ஸோ வந்து இதனால் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகும், மக்களுக்கு வந்து சுற்றி இருக்கவங்க நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி இருக்கும்போது இந்த ரெசிடியை வந்து கம்ப்ரஸ்டு பயோ கேஸ் யூஸ் பண்ணிட்டா ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் சர்க்குலர் எக்கனாமி அண்ட் வேஸ்ட் வெல்த், இப்போ நம்ம சொன்னோம்ல அதே பாயிண்ட் தான். இது வந்து வேஸ்ட் வெல்த்தை வந்து சர்க்குலர் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அடிஷ்னல் ஃபார்மர்ஸ் இன்கம்க்கும் தென் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த சிபிஎஸ்சி பாலிசி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக்ல என்ன பண்ணுறோம், வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ்டு பயோகேஸ், இது வந்து என்னென்னா பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் பயோகேஸ் சொல்லலாம். இது வந்து கெமிக்கலி வந்து சிஎன்ஜி கேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து anaerobic டைஜஷன் மூலமாக ஆர்கானிக் வேஸ்ட் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து க்ளீன் ஃபியூல் ஃபார் டிரான்ஸ்போர்ட், குக்கிங் அண்ட் பவர் ஜெனரேஷன், இது மாதிரி வந்து வேரியஸ் டைமென்ஷன்லையும் வந்து கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னென்னா சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவோர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து 2018 வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து சிபிஜி பிளான்ஸை வந்து அக்ராஸ் த இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதனோட எய்ம். தென் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண கோபர்தன் ஸ்கீம் கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆர்கோ ரிசோர்ஸ் தென், அதுதான் இதனோட எக்ஸ்பிளேஷன். இது வந்து ஸ்வச் பாரத் மிஷனில் வந்து பார்ட்டாக இருக்கும். அதாவது கேட்டில் டங்க், ஆர்கானிக் வேஸ்ட் அது மாதிரியான இருக்குல்ல, அதை வந்து பயோகேஸாகவும் பயோமானிராகவும் கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான எய்ம். தென் நேஷனல் பயோஃபியூல்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா சிபிஜி இன் சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜி அதில் வந்து மேண்டேட்டரியாக வந்து மிக்ஸ் பண்ணணும், அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிப்பாங்க. இதனால் வந்து இந்தியாஸோட எனர்ஜி டிரான்சாக்ஷன் அந்த பயோஃபியூல் டார்கெட்ஸ் வந்து மீட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மிஸ், இந்த டாப்பிக்கில் ஒன்று ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், இது வந்து 2019 கேட்டது. கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு. Which of the above are released into atmosphere due to burning of crop or biomass residue? A 1 and 2, B 2 3, C 1 and 4, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? all of the above. சப்போஸ் கிராப் வந்து பர்ன் பண்ணால் இந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் ட்ரேட் டெபிசிட்லாம் உண்டா நியூஸில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏ கண்ட்ரி ட்ரேட் டெபிசிட் occurs when A. Export exceed imports. B. Import exceed exports. C. Export equal to imports. Current account shows a surplus. Correct answer என்னன்னா ஆப்ஷன் பி. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்தியாஸ் ஓவரால் ட்ரேட் டெபிசிட் வந்து 4-fold, அதாவது ட்ரேட் டெபிசிட் வந்து 4 மடங்கு வந்து குறைஞ்சிருக்கு. 4 மடங்கு வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதாவது இந்தியாவும் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து 15.3 பில்லியன் வந்து ஜூன் வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓவரால் வந்து எக்ஸ்போர்ட் பார்த்தா 9.5%, அதாவது 73.4 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பாருங்கள் இம்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட நம்ம வந்து 9 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் இம்போர்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 27 ரூபாய் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது 88.8 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிம்பிளாக சொன்னால், ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட் அதோட அதிகமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வந்து ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அதிகமாக எது இம்போர்ட் பண்ணோம்னா க்ரூட் ஆயில், கோல்டு, எலக்ட்ரானிக் கோர்ஸ். பாருங்கள் முக்கியமாக வந்து நம்ம டெபிசிட் காரணமே என்னென்னா க்ரூட் ஆயில்னு கூட சொல்லலாம். கோல்டும் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் போயிட்டு இருக்கா. ஸோ வந்து நம்ம இயர்லியாக வந்து ரஷ்யா கிட்ட வாங்கும்போது ஃப்ரெண்ட்லி நேஷனாக நம்ம வந்து கம்மியான ரேட்டில் வந்து ஒரு டைம் வாங்கணும். ஓகேங்களா?
ஆனால் யூஎஸ் வந்து சாங்ஷன் போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரஷ்யா கிட்ட அதை வாங்குறதை நிறுத்திட்டோம். ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆல்மோஸ்ட் சிக்ஸஸ் போயிட்டு இருக்கு. யூஎஸ் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கிடலாம்னு அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ரஷ்யா வந்து நான் இயர்லி கொடுத்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்காம இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தராங்க. ஆனால் சைனா பாருங்க, ஆல்வேஸ் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்டான ரேட்டில் வாங்கிட்டு பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். சரி, நியூஸில் அந்த கீ ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். மெர்ச்சன்டைட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 70.8 பில்லியன் ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி மெர்ச்சன்டைட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து எவ்வளோனா 15.5%, 40.4 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் சர்வீஸ் செக்டர்ஸ் முக்கியமானது நம்மளுக்கு வந்து சர்வீஸ் தான் வந்து பாசிட்டிவாக தரும். அது எக்ஸ்போர்ட் வந்து 2.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 33 பில்லியன் வந்து ரீச் ஆயிருக்கு. ஆனால் இம்போர்ட் பாருங்களேன், நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டு சர்வீஸ் தான். அதுலேயும் வந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, 12.7% வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ரைசிங் ஆயில் ப்ரைசஸ், ஹையர் எலக்ட்ரானிக் டிமாண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் டு சிக்னிஃபைங் வைடர் டெபிசிட் ஆமாம் சொல்லிக்கலாம். என்னோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் செக்டார் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரெஷர் ஆகுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அதிகமாக ட்ரேட் டெபிசிட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்காக செல்ஃபாக வந்து என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வந்து எடிட்டோரியில் பார்த்தோம்ல, பயோகேஸ் அது மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணால் கொஞ்சம் சொல்யூஷன் வந்து இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட்ஸ் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆர் எசென்சியல் டு நேரோ த ட்ரேட் கேப் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட் வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணும். அதுக்கு வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க. சரி, வேல்யூ அடிஷன் பாயிண்ட் பார்த்துக்கலாமா இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட்டு ட்ரேட் டெபிசிட்னா என்ன தெரியும். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருந்து இம்போர்ட் கம்மியாக இருந்தால் அது வந்து நம்ம வந்து என்னென்னா சர்ப்ளஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதே வந்து இம்போர்ட் அதிகமாக இருந்துட்டு எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் அதுதான் வந்து ட்ரேட் டெபிசிட் நம்ம சொல்லுவோம். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா. ஓகேங்களா, இது வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லலாம். ஓகே, தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது என்னென்னா எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இது வந்து என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டோட ஒரு பார்ட்டாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்னது ஆல்ரெடி பார்த்துதான். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் வந்து நம்ம அதிகமாக பண்ணால் அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம். மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கீம் இது பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023, தென் RDTEP ஸ்கீம், ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், எக்ஸ்போர்ட் ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இது மாதிரி வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் தி டேர்ம் இம்போர்ட் கவர் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் 2016 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இட் இஸ் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் இம்போர்ட் that could be paid by a country's இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ். அதாவது அவங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு எவ்வளோ வந்து எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் பண்ணாமல் அவங்க இம்போர்ட் பண்ணுறத ஒரு சமாளிக்க முடியுன்றது தான் இம்போர்ட் கவர். ஓகே, மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள், 2014 கேட்டது. Normally, countries shift from agriculture to industry and then later to service. But India shifted directly from agriculture to services. What are the reasons for huge growth of service vice versa industry in the country? Can India become developed country without strong industrial base? ஆல்ரெடி இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தென் தான் சர்வீஸ் செக்டர் போவாங்க. அதாவது பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. ஆனால் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்லேருந்து தேர்டுக்கு வந்து டேரெக்டாக போனதுனால எது மாதிரி இருக்குது அது மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்தியா வந்து டெவலப்பர் கண்ட்ரியாக இருக்குமா, இண்டஸ்ட்ரி வந்து இது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கா, இது மாதிரி க்ரோத் ஆகிறதுக்கு சர்வீஸ் செக்டர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இன்னைக்கான லாஸ்ட் டாபிக். சிட்டிசன் டிசிஷன் மஸ்ட் பி ஃபேர் ரீசன்ட் சே சுப்ரீம் கோர்ட். இந்த ஆர்டிகல் ஆனது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல் இன் இந்தியா ஆர் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, பி பாஸ்போர்ட் ஆக்ட் 1967, சி ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல் ஆர்டர் 1964, டி ஃபாரினர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1939. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஃபாரினர் ட்ரைபுனல் ஆர்டர் 1964. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஃபாரின் ஸ்டேட்டஸ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். ஸோ வந்து அது வந்து கரெக்டான முறையில் ஃபேர் ரீசன் அண்ட் நான் ஆர்பிட்ரரி ப்ராசஸ் மூலமாக பண்ணணும். அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்கும் மொத்தம் பார்சியாலிட்டி பண்ணாமல் எல்லாமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் ஆமாம் சொல்லியிருப்பாங்க. தென் 27 குவாத்தி ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஓகே ஃபாரின் ட்ரைபுனல் டிசிஷனை வந்து டிக்ளரிங் இண்டிவிஜுவல் ஆஸ் ஏ ஃபாரினர் சொல்லிப்பாங்க. அந்த கேஸ் அகேன்ஸ்டாக தான் போயிருப்பாங்க. அதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகே அது கரெக்ட் தான் சொல்லிப்பாங்க. கீ ஹைலைட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்கன்னா வச்சுங்களேன்,
அதாவது நீங்கள் ஒருத்தர் அந்த ஃபாரின் ட்ரைபுனல் கிட்ட சொல்லிப்பாங்க, நீங்கள் ஏதாவது விசாரிச்சிங்கன்னா அது வந்து மெக்கானிக்கலாவோ ஒன் சைடாவோ இருக்கக்கூடாது, கரெக்டாக வந்து ஃபேர் அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃபாரினர் இந்தியன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான வேல்யூபிளான டைம் தரணும். எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இருந்தும் கேட்கணும். அதை வந்து சொன்னதாக. தென் ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் பை ரீசன்ஸ். அவங்க சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணணும். தென் வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது ஒரு முக்கியமான ஒன்றுனால அதனால் எந்த ஒரு ஃபேர்னஸும் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து என்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றது பிரின்ஸ் வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். தென் இண்டிவிஜுவல் அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இது பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நம்மளை வந்து ஏதாவது ஆக்ஷன் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அகேன்ஸ்ட் இருந்தால் ஆர்டிகல் 32 படி டேரெக்டாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லையோ இல்லாட்டி 226 படி ஹைகோர்ட்லேயே நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். இது வந்து ரிட்ஸ் கீழே வரும். தென் ரீஎன்ஃபோர்ஸ் தி ஃபேர்னஸ், டியூ ப்ராசஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா இன் த சிட்டிசன்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் உண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லிப்பாங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லாஸ் சொல்லிப்பாங்க. தென் வந்து ஸ்டேட் வந்து ஆர்பிட்ரியாக வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றதும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. தென் ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து பண்ணிப்பாங்க. அதில் வந்து என்னன்னா ரைட் டு ஃபேர் அண்ட் ரீசனபிள் ப்ரொசீஜரும் அது கீழே தான் வரும். ஸோ மேபி இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம், ரைட் டு ஃபேர் அண்ட் ரீசனபிள் ப்ரொசீஜர் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு. தென் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ட்ரி, ஸ்டே அண்ட் எக்ஸிட் ஆஃப் ஃபாரினர்ஸ் இது மாதிரி வந்து இருக்கணும் ரூல்ஸை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இது கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்தால் ஃபாரின் ட்ரைபுனல்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜரல் பாடி. ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல்ஸ் ஆர்டர் 1964 கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் வந்து ஃபாரினராக அது மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைபுனலுக்கு பவர் இருக்குது. சரி, இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். There is only one citizenship and one domicile. Second statement, a citizenship by birth only can become the head of the state. Third, a foreigner once granted the citizenship cannot be deprived under any circumstances. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் தெரியும். ஆனால் ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ தனியாக வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அது யூஎஸ்எல்லாம் டூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. அது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்களேன், ஏ சிட்டிசன் பர்த் ஒன்லி பிகம் தி ஹெட் ஆஃப் ஸ்டேட். அது மாதிரி இல்லை, நேஷனலைஸ் சிட்டிசனோ அது மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் தான் அவங்களும் வந்து நம்ம ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் எனி சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து தூக்க முடியாதா. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் வந்து நேச்சுரலைஸ் 5 வருஷமா 7 வருஷமா ஸ்டே பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அவங்க டெரரிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களே. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இன்கரெக்ட், நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ சிடி வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அடிஷ்னலாக வந்து இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து என்ன, பர்த், டீசன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அது மூலம் பண்ணாங்க. அதே ஒரு சிட்டிசன்ஷிப் லாஸ் பண்ணுறது எது மாதிரினா ரினன்ஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் இந்த ப்ராசஸ் மூலமாக இது பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறைய டைம் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக நடந்தது வந்து 2019. அதில் தான் வந்து நிறைய இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ இது மாதிரி இருந்துச்சு அது மாதிரி ஃபீட்பேக் வந்து சொல்ல நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.